ஏகே கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் அனலைஸ் பண்ணலாம். அதாவது ஹவு டு ரீட் ஹிந்து நியூஸ் பேப்பர். ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது மோஸ்ட் பாப்புலர் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மோஸ்ட் காமனாக படிக்கப்படுற ஒரு நியூஸ் பேப்பர். ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கோ மோஸ்ட் காமனாக ரீஜனல் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கோ இது ரொம்ப கஷ்டமான நியூஸ் பேப்பராக மேக்ஸிமம் பார்க்குறோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் செஷன். அதாவது சில டவுட்ஸ் இருக்கும் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது. என்னென்ன அப்படின்னா, எதுக்காக படிக்கணும், என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் படிக்கிறதுனால, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது படிக்கிறப்போ, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ மாதிரி அந்தந்த சுச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம், அந்தந்த சுச்சுவேஷன்ஸை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டேல நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு டாபிக் இருக்குது இந்த மாதிரி, ரணில் விக்ரமசிங்கே எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் கிரைசிஸ் இன் ஸ்ரீலங்கா. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எப்போவுமே ஒரு நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி நேற்று நடந்த விஷயங்களை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, எப்போவுமே உங்களுக்கு பேக்ரவுண்டை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது யார் எழுதுகிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படிப்பா பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல கொஷின்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதை இன்றைக்கி நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட், எதுக்காகப்பா இந்த டெய்லி நியூஸ் பேப்பரை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமனாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்டு. இது இந்த பாயிண்ட் கரெக்ட். அதாவது மோஸ்ட் காமனாக எல்லாரும் எதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் எரால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் பாதினில் மேக்ஸிமம் அங்கே தான் நம்ம நியூஸே படிக்கிறோம். நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்புறம் ஏன் நான் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸ்லேயோ இந்த சோஷியல் மீடியாவிலோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு முழு பிக்சர் கிடைக்காது. அங்கே சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ஒன்றுத்துக்கும் லிங்க் இருக்கவும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து நியூஸ் பேப்பரில் கிடைக்கிற நாலேஜை விட ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரி, அடுத்தது டு கெயின் ஜென்ரல் நாலேஜ். இது ஒரு உண்மையான விஷயம். அதாவது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, மோஸ்ட் காமனாக எதில் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை நோக்கி தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் மெடிசன் படிக்கிறேன் அப்படின்னா, என்னோட தாட்ஸ் எல்லாமே மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில் மட்டும்தான் என்னோட படிப்பு இருக்கும். ஸோ நான் ஒரு பர்சனாக இருப்பேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படின்னா, என்னோட மைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மெடிசன் ஃபீல்டை நோக்கி தான் யோசிக்கும். இதே ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ தான். இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க. இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அதாவது மெடிசல் பேக்ரவுண்டாரு, நீ இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாரு, எல்லா ஃபீல்டையும் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அது இந்த நியூஸ் பேப்பர். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ ஜென்ரல் நாலேஜ் பயங்கரமாக வளருது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் கெயின் ஆகும். இது கன்ஃபார்முங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெய்லியுமே நீங்கள் ஹேபிட்டாக மாற்றுறப்போ உங்களோட இங்கிலீஷ் வொக்காபுலரி ஆகட்டும், இங்கிலீஷ் ஸ்பீச் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு சேஞ்ச் நீங்களே உணரலாம்.
ஆனால் முதல்ல டைம் எடுக்கும். முதல்ல ஒரு இனிஷியலாக பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 hour 4 hour கூட படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிகினர்ஸ். ஆனால் இது போக 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 எப்படி ஆகும்னா, நீங்கள் டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 months உங்களால் 1 hourல மொத்த நியூஸ் பேப்பரையும் படித்து முடிச்சிடலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது, இதை ஹேபிட்டாக மாற்றிக்கணும், அவ்வளோதான். இது முன்னாடி இருந்துச்சு. அதாவது பழைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபோனோ ஒரு சோஷியல் மீடியாவோ கிடையாது. எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நியூஸ் பேப்பர் தான் ஒரு மெயின் சோர்ஸாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பல டீ பெஞ்சுகள் காணாமல் போயிருக்கு. இது இன்னுமே நம்மளோட வில்லேஜஸ்லையோ இருக்குது. ஆனால் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸோ இல்லை சில டவுன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்குமே நியூஸ் பேப்பரை உட்காந்து படிக்கிற அளவுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? அடுத்து மெயினாக கம்பல்ஷனாக எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னா அது இது ஒரு காரணமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ஆகட்டும், இல்லை ஸ்டேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மோஸ்ட் காமனாக என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கண்டிப்பாங்க டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ உங்களோட இங்கிலீஷ் ஸ்லாங் மாறும், உங்களோட இங்கிலீஷ் வார்த்தைகளோட உச்சரிப்பு மாறும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இந்த இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிட்டுருக்கு. எந்த கம்பெனியில் போனாலும், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலோ இல்லை எந்த கம்பெனிக்கு போனாலும் இங்கிலீஷ் நாலேஜை பேசிக்காக கேட்கக்கூடிய கம்பெனிஸ் இன்னுமே நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் எதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ அடுத்து என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வேணும்? ஆமாம், இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குன்னே நமக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அப்போ தாங்க நம்ம அதை ஹேபிட்டாக மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் இது நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு தேவை என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அடுத்து பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சரி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு விட்டுட்டா முடிஞ்சு, என்றைக்குமே படிக்க மாட்டோம். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் என்றைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்களோ, இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிறீங்களோ அப்போது இந்த பேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? அடுத்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு ஏபிசிடி சில வார்த்தைகளை கூட்டி படிக்க முடிஞ்சாலும் ஓகே. போக 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 மாறும், எல்லாமே மாறும். ஓகேங்களா? அப்புறம் போக 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 இது ஒரு ஹாபியாக மாறும், ஹேபிட்டாக மாறும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது இந்த நியூஸ் பேப்பரில் சொன்னோம்னா கீப் த ஹேபிட். ஆமாங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு மிக நல்ல ஹேபிட் ஆக்சுவலாக. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னப்பா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங்? நான் ஆல்ரெடி மேலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ். இது காமனாக சொன்னது மேலே, அதாவது இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பயங்கரமாகும். இது மோஸ்ட் காமனாக யாரும் உணர்ந்துருக்க மாட்டாங்க. ஆனால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பீங்க கம்பேர்ட் டு அதர் பீப்புள்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தை ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் இல்லாதவங்களை கம்பேர் பண்ணுறப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயமாகட்டும், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றமாகட்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது மெயினிங் இந்த செக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ஃபார் பிகினர்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த டஃப் வேர்ட்ஸ். அதாவது சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் யார் எழுதுவாங்க அப்படின்னா பெரிய ஜேர்னலிஸ்ட், பெரிய ஸ்காலர்ஸ் எழுதுவாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே கேள்வியே படாத இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கும்.
ஸோ அது ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியாக பார்க்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் படிப்போம், 3ஆவது நாள் விட்டுருவோம். இந்த மாதிரி ஆகுறது காமன். சரிங்களா? இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்ன அப்படின்னா போக 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 நம்ம அதான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் போக 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 முன்னேற்றிக்கலாம். அது ஒரு ஹாபியாக, அதாவது என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக 21 days எந்த விஷயத்த பண்ணாலும் அதுவே ஹாபியாக மாறிடும் அப்படின்ட்டு. இதுக்கும் அதே பிரின்சிபல் தாங்க. நீங்கள் படிக்க 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 டெய்லி நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஏதோ இல்லாத மாதிரி தோண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னா டெய்லியுமே படிக்கிறது, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது, அதை கரெக்ட் பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ். நிறைய இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நாலேஜ் நல்லாயிருக்கும். இதே பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வர பசங்களுக்கு ஆகட்டும், இல்லை அவங்க அந்த அளவுக்கு இங்கிலீஷ்க்கு எக்ஸ்போஸே ஆகிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஸோ எதுவுமே தடை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதாவது ஒவ்வொரு வேர்டை மேக்ஸிமம் அட்லீஸ்ட் எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஆல்ஃபாபெட்ஸாவது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்துடும். சரிங்களா? அடுத்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எடிட்டோரியல்ஸை புரிஞ்சிக்கவே முடியாது. இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தேவைப்படாது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த எடிட்டோரியல்ஸில் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த எடிட்டோரியல்ஸை படித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கான புது 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 ஐடியாஸை வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த எடிட்டோரியல்ஸை படிக்கிறது, ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன் நியூஸ் பேப்பரில். ஸோ எப்படி படிக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி பேக்ரவுண்ட் அனலைசிஸ் பண்ணணும், எப்படி டெய்லி இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கிலேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனா த பெஸ்ட் டைம் இஸ் நவுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே நம்ம நினச்சோம் அப்படின்னா அது உடனே பண்ணுறது பல விஷயங்களில் நன்மையை தரும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.